ஹாய். ஆல்ரெடி நீங்கள் வந்து எம்ஜி ப்ரோ 15 என்ற ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ வந்து 17 என்ற வெர்ஷன் வந்திருக்குது. அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தோம்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 லிங்க்கு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இந்த முதல்ல இருக்கிற லிங்க்கு எம்ஜி ப்ரோ ப்ளஸ் செட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆதார்து ஒரு செட்டப்பு. இந்த 2 ஃபைலையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த 2 ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ண பின்னாடி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். இந்த டவுன்லோட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 இருக்கும். இது வந்து எம்ஜி ப்ரோ 17 செட்டப் பண்ணுறது வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க்கு. அதுக்கப்புறம் நான் செட்டப் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இது செட்டப் ஃபைல் இது என்ன பண்ணணுன்ட்டு நான் இன்ஸ்டாலேஷன் பண்ண பின்னாடி சொல்கிறேன். முதல்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ண பின்னாடி உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த சாஃப்ட்வேரோடைய லோகோ இந்த மாதிரி தான் இருக்கும். எம்ஜி ப்ரோ ++ன்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் போடணும். என்னுடைய ஃபோன் நம்பர் போடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, என்னுடைய ஃபோன் நம்பர் போடுறீங்க. அது என்னுடைய ஃபோன் நம்பர் போடக்கூடாது, உங்களுடைய மொபைல் நம்பர் போடணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு உங்களுக்கான ஓடிபி கொடுத்துருப்பேன், டிஃபால்ட் ஓடிபி. அந்த ஓடிபி வந்து போட்டிங்கனாக்க போட்டுட்டு வெரிஃபைன்னு கொடுங்க. வெரிஃபைன்னு கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் ஆஃப் உங்களுடைய கீஸ் காட்டும். இதில் எது வந்து க்ரீன் டிக்கில் இருக்கோ அது மேலே மட்டும் கிளிக் கொடுத்துட்டு ஆக்டிவேட்டுன்னு கொடுங்க. சரிங்களா? இந்த செட்டப் பண்ண வேண்டியது வந்து ஆல்ரெடி ப்ரோ 15லேருந்து 17 வரவங்க பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லுது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பெண்டிங் சொல்லுது. இந்த ஒரு ஸ்க்ரீனை வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அனுப்பிட்டிங்கனாக்க நான் ஆக்டிவேட் பண்ணிடுவேன். இதுதான் உங்களுடைய கீ, உங்களுடைய ஃபோன் நம்பரு. இதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பினீங்கனாக்க நான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் என்னோடய சைட்லேருந்து. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இந்த சாஃப்ட்வேரு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஃபைலு, இந்த ரேர்னு ஒரு ஃபைல் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபைலாக கொடுத்துருங்க. இதில் ஒரு 4 ஃபைல் இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு 4 ஃபைல் இருக்குது. இந்த 4 ஃபைல் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, சரிங்களா, காப்பி பண்ணுறீங்க. இந்த 4 ஃபைலை இந்த ப்ரோ சாஃப்ட்வேர் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்கும். இந்த இடத்துல அந்த 5 ஃபைல் இருக்கும். 5 ஃபைலை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைலு எல்லாம் நீங்கள் போட்ட பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிரிண்டர் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு வேலை பண்ணணும். என்னென்னா, இங்கே ஆப்ஷன் போய்க்கோங்க, ஆதார் செட்டப் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே ஜென்ரல்னு இருக்கு இல்லையா, ஜென்ரல் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பார்டர்னு இருக்கும். அதை வந்து எடுத்து விட்டுறணும். அது எடுக்கலைன்னா நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் கார்டு எடுக்கும்போது இந்த பார்டர் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டு சுற்றியும் ஒரு பார்டர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த பார்டர் வந்து உங்களுக்கு தெரியும். அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் போயிட்டு ஆதார் செட்டப்பில் இங்கே ஜென்ரல் வந்துட்டு இங்கே பார்டர் எடுத்து விட்டுருங்க. அப்பயும் உங்களுக்கு வருதுன்னு நினச்சின்னா இங்கே இந்த ஒயிட் கலரை கொடுத்து கூட நீங்கள் எடுத்து விட்டுட்டு இங்கே சேவுக்கு கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா? சேவ் கொடுத்தா போதுமானது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த பழைய சாஃப்ட்வேருக்கு இது டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே வந்து பழைய சாஃப்ட்வேரில் இங்கே இருக்கும் நம்ம வந்து பேப்பர்ஸு மாற்றுறது. ஆனால் இதில் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம புது சாஃப்ட்வேரில் இந்த இடத்துல இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸு, இங்கே A4,
இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஜூமிங் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, மவுஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஜூம் இன்னு அவுட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் வந்து சின்னதாக இருக்கா, ஜூம் பெருசாகணும். முதல்ல நீங்கள் மவுஸ் வந்து இந்த வீலை தள்ளுறது மூலிமா ஜூம் இன் அண்டு ஜூம் அவுட்டு இது ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது அடுத்த முக்கியமான விஷயம் பிரிண்டர் செட்டப்பு. பிரிண்டர் செட்டப் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க அந்த பேப்பரை இங்கே வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மேக்ஸி பேப்பரில் எடுக்கிறீங்களா, இந்த மேக்ஸின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது இதுதான் மேக்ஸி பேப்பரு உங்களுக்கு வந்துடுச்சு இங்கே. அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷனில் போயிட்டு பிரிண்டர் செட்டப் கொடுங்க. பிரிண்டர் செட்டப்பில் இங்கே ப்ரொஃபைல் என்ற இடத்துல மேக்ஸி கொடுங்க. மேக்ஸி கொடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் இந்த 2 விஷயம் எதுவுமே பண்ணாதீங்க. பேப்பர் சைஸு கார்டு சைஸு டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பிரிண்டர் அடுத்து வந்து பிரிண்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்கள் பிரிண்டர் என்னவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. 3100 இது கொடுத்துட்டு சரிங்களா, அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். இது சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டரு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்டு போட்டிங்கன்னா இது ரீஃப்ரெஷ் ஆகும். ரீஃப்ரெஷ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அகெயின் வந்து இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய பிரிண்டர் என்னவோ என்ன பேப்பரில் பிரிண்ட் எடுக்கிறீங்களோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் இப்போதைக்கு வந்து இந்த செட்டிங் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இஷ்யூ பண்ணுறீங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இது மட்டும் இல்லை, இன்னும் நமக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் வருது. பேசிக்கான பில்லிங் இந்த ஹார்ட் ஹேண்டில் பில்லிங் சாஃப்ட்வேர் வருது. ஐடி கார்டு மேக்கிங் வருது. இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.